ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைகை செல்வன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவுடைய லட்சியத்தையும் இன்னும் அவர் தெளிவாக உணரவில்லை என்றுதான் இதில் அவருடைய பதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. அப்படி கருணாநிதியினுடைய கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்று திருமதி தீபா அவர்கள் சொல்லியதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மாவுடைய நினைவிடத்திற்கு வந்து தியானம் செய்வதற்கும் அவரை வழிபடுவதற்கும் உரிய தகுதியை இழந்து விட்டார் தீபா என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். அதற்கு பிறகு தியானம் செய்துவிட்ட பிறகு அவர் பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பிலே ஒரு பேட்டியை தருகிறார். என்னை கூலிப்படையை கொண்டு தினமும் மிரட்டுகிறார்கள், ஆர்கே நகர் தொகுதிகளில் போட்டியிட வேண்டாம் என்று தொடர்ந்து எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் என்கிற முறையிலே மரியாதைக்குரிய திருமதி தீபா அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், உங்களை மிரட்டியவர்கள் யார், உங்களை மிரட்டிய கூலிப்படை யார் என்று நீங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். பொத்தாம் பொதுவாக சொல்வதை இத்தோடு அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும். வெறும் அரசியல் பிழைப்புக்காக தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்ல வேண்டாம் என்பதை இந்த நேரத்திலே நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்குள்ள மரியாதையும் பாசமும் அன்பும் கொண்டிருக்கிற தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அந்த விதத்தில் தான் நாங்களும் இருக்கிறோம். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நினைத்திருந்தால் அப்போதே உங்களை எல்லாம் அரசியல் கடத்திலே உள்ளே நுழைத்திருக்க முடியும். அவர் தள்ளியே வைத்திருந்தார். மக்களோடு யார் இணைந்து இசைந்து பாடுபடுகிறார்களோ, மக்களோடு யார் இணைந்திருக்கிறார்களோ, மக்களுக்காக யார் தொண்டூழியம் செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் உரிய அங்கீகாரமும் வளர்ச்சியும் இந்த இயக்கத்தில் வழங்கிய ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும். ஆக அந்த வகையில் இந்த இயக்கத்தோடு எம்ஜிஆரோடு இருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற வரைக்கும் அந்நியப்பட்டிருந்த திருமதி தீபா அவர்கள் ஏதோ வேண்டுமென்றே தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். அவர் இந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு பிறகு நேற்றைய தினம் நடிகர் கமலஹாசன் அவர்கள் ஒரு தொலைக்காட்சியிலே பேட்டி ஒன்றை வழங்கினார். அவர் ஒரு நல்ல நடிகர், கலைஞானி என்கிற பட்டத்தை பெற்றவர், கனவுலகின் சாம்ராஜ்யத்தில் அப்போது எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறவர். கனவு காண்பது என்பது அவருடைய இயல்பு, அது எல்லோருக்கும் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் வெறும் கனவும் கற்பனையும் மாத்திரம் நிஜமாகி இருக்க முடியாது. ஆக அவர் நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பிலே ஒரு தொலைக்காட்சி பேட்டியிலே சொல்லியிருக்கிறார், தற்போது தமிழகம் தேர்தலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு ஜனநாயகம் என்பது என்ன, டெமோக்ரஸி எதை சொல்லுகிறது என்று கேட்டால், 5 ஆண்டு காலத்துக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சி பெற்றிருக்கக்கூடியவர்கள், 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி நம்மை ஆள வேண்டும் என்று தீர்மானித்தவர்கள் மக்கள். அப்படி 5 ஆண்டு காலம் அனுமதி தந்ததிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. ஒரு ஆளுங்கட்சியே மீண்டும் ஆளுங்கட்சியான வரலாறு இதுவரை நிகழ்ந்ததில்லை. அப்படி ஒரு வரலாற்றை படைத்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான். அதற்கு பிறகு 33 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த சாதனையை நிகழ்த்திய பெருமை புரட்சி தலைவி அம்மா அவர்களை சாரும். ஆளுங்கட்சியே மீண்டும் ஆளுங்கட்சியான வரலாற்றை படைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான். ஆக அந்த வகையில் ஒரு மகத்தான சக்தி மிக்க தலைவராக புரட்சி தலைவி அம்மா அவர்களை பார்த்துத்தான் மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். இந்த ஆளுங்கட்சிக்குரிய அரிய வாய்ப்பை வழங்கினார்கள், இந்த அரிய சந்தர்ப்பத்தை வழங்கினார்கள். மக்களுக்காக தொடர்ந்து நாங்கள் தொண்டூழியம் செய்து வருகிறோம். அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு தற்போது 122 சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமதிப்புக்குரிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் முழுமையாக ஆட்சி பீடத்தில் இருக்கும். மக்களுக்காக தொடர்ந்து செயலாற்றி கொண்டே இருக்கும். எப்போதுமே அடித்தட்டு மக்களுக்கும், விளிம்பு நிலை மக்களுக்கும், சாதாரண மக்களுக்கும், ஏழை எளிய மக்களுக்குரிய நம்பிக்கை கொண்டிருக்கிற இயக்கமாக கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். அப்படிப்பட்ட அரசு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. இது அம்மாவின் அரசு. 5 ஆண்டு காலம் பூர்த்தி செய்யும் என்பதை கனவுலகத்தின் சாம்ராஜ்யத்தை நிர்மாணித்து கொண்டிருக்கக்கூடிய, கனவுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர்,
கமலஹாசன் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக உங்கள் கனவுகள் இந்த இடத்திலே பலிக்காது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசு 5 ஆண்டு காலம் முழுமையாக ஆட்சி பீடத்தில் இருக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தொடர்ந்து தன்னை மிரட்டல் படுவதாகவும் தன்னை அச்சுறுத்தப்படுவதாகவும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நேற்றைய தினமும் அதை தைரியமாக சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் இப்போ ஒரு கருத்து மறுப்பு தெரிவிச்சிருக்கீங்க. ஏன் அவன் குறிப்பிட்டு நேற்றுக்கு சசிகலா தான் மிரட்டுறான்ற மாதிரி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? பொய்யான தவறான குற்றச்சாட்டு. இங்கு கழகத்தின் சார்பாக பல்வேறுபட்ட நிர்வாகிகள் இருக்கிறோம். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லோருக்கும் தெரியும். அவர் மிரட்டுகிறார் என்று சொன்னால் அது அப்பட்டமான பொய், வடிகட்டிய பொய். ஆக தொடர்ந்து அரசியல் செய்வதற்காக, அரசியல் பிழைப்பு நடத்துவதற்காக திருமதி தீபா அவர்கள் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை முன்வைக்கிறார் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் விளக்கமாக எடுத்துரைக்கிறேன். தீபா ஜெயலலிதாவிடமிருந்து அந்நியப்பட்டு இருந்தார். அவரை அரசியலுக்குள் வைக்கவில்லை, ஒதுக்கி வைத்திருந்தார் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லுங்க. அதே போல தானே சசிகலாவையும் தினகரனையும் குடும்பத்தாரையும் ஜெயலலிதா ஒதுக்கி வைத்திருந்தார். அப்படி நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்று கேட்டால் 96ஆம் வருட காலம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீக்கி வைத்தார்கள். அதற்கு பின்பு மீண்டும் அவர்களை இணைத்து கொண்டு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கினார்கள். கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மக்களவை, மாநிலங்களவை ஆகிய 2 அவைகளிலும் சற்றேறக்குறைய 11 வருட காலம் அரசியல் செய்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் 11 வருட காலம் மக்கள் பணியாற்றி இருக்கிறார். அதற்கு பிறகு இந்த இயக்கத்தில் கழக புரட்சி தலைவி அம்மாவுடைய பேரவையினுடைய செயலாளராக இருந்திருக்கிறார். கழகத்தினுடைய அமைப்பு செயலாளராக பணியாற்றி இருக்கிறார். அதற்கு பிறகு கழகத்தினுடைய பொருளாளராகவும் பணியாற்றி இருக்கிறார். 96ஆம் வருட காலம் துன்பமான ஒரு சோதனையான ஒரு காலகட்டத்தில் கழகத்தினுடைய ஒட்டுமொத்த பிரிந்து சென்ற ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசு 5 ஆண்டு கால ஆட்சியை பூர்த்தி செய்யும் என்று நடிகர் கமல்ஹாசனின் கருத்துக்கு பதில் கூறி திரு வைகை செல்வன் செய்தியாளரிடம் தெரிவித்ததை பார்த்தோம்.